மலையாளத்தில் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கிய பிரேமம் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் அனுபமா பரமேஸ்வரன். தொடர்ந்து தமிழில் தனுஷுடன் கொடி, தெலுங்கில் நானியுடன் கிருஷ்ணார்ஜுன யுத்தம், கன்னடத்தில் புனித் ராஜ்குமாருடன் நட்டாஷர் போமா உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். பிரதீப் ரங்கநாதனுடன் இவர் நடித்த டிராகன் மற்றும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவுடன் நடித்த பைசன் படமும் பெரிய வெற்றியடைந்தன. இவர் கடந்த மாதம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இறுதியில் உங்கள் அமைதியை கண்டறிய பயனற்ற முடிவுகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார். அந்த பதிவு அவரின் காதல் முறிவு தொடர்பாக இருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் அவர் அளித்த நேர்காணலில் காதலித்தவரின் பெயரை குறிப்பிடாமல் அந்த காதலில் தான் சந்தித்த சிக்கல்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் அனுபமா. அந்த பேட்டியில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் 2 வருடத்து வழியின் வெளிப்பாடுதான் அந்த பதிவு. நான் தயாரான பின்புதான் திரும்பி வரவேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். ஒரு பெண் தன்னை பற்றிய பெரிய உண்மையை அறிந்து அதிலிருந்து குணமாகி வெளியே வந்த பயணமும் அதை பற்றி அவள் வெளிப்படையாக சொன்னதும் அதில் இருக்கின்றது. ஒரு நார்சிசிஸ்டிக் நபரின் உறவிலிருந்து வெளியே வந்ததை தான் நான் குணமானதாக குறிப்பிடுகின்றேன். சிலர் அப்படியான உறவில் இருப்பதை அறியாமல் கூட இருப்பார்கள். அவர்கள் தங்களை உடைத்துக் கொண்டு தற்கொலை வரை கூட செல்வார்கள். ஒருவேளை நான் என் மனதை திறந்து சொல்லாமல் தவறான முடிவை எடுத்திருந்தால் இன்று எனக்கு அதிக அன்பு கிடைத்திருக்கும். அந்த பதிவிட்டதும் பலரும் நான் அதை கவன ஈர்ப்புக்காகவே செய்தேன் என்று கூறினார்கள். இந்த உலகம் நமக்கு பலவித ரெட் பிளாக் அறிகுறிகள் காட்டும். ஆனால் நாம் அதை கவனிக்க மாட்டோம். சுற்றி உள்ளவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதை புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் மிக மோசமான விஷயம் நடக்கும் போதுதான் நாம் அதை கவனிப்போம். அது எனக்கு விரைவிலேயே நடந்ததற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். அதன் பின்புதான் அந்த பதிவை நான் இட்டேன். இந்த மாதிரியான உறவில் இருக்கும் போது நார்சிசிஸ்டிக் நபர் நம்மை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்த முயற்சிப்பார். அதனை மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்காக செய்வார். உதாரணத்துக்கு, நீ அணிந்துள்ள உடை நன்றாக இல்லை, இனி இதை அணியாதே என்று சொன்னால் நாம் அவர் சொல்வது சரியல்ல என்று தெரிந்து கொள்வோம். எனவே நான் சுடிதார் அணிந்தால் நீ இந்த சுடிதாரில் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்வார். அவருக்கு பிடித்திருக்கிறதே என்று இன்னும் பல சுடிதார்களை வாங்குவோம். நாம் மெல்ல மெல்ல மாறுகிறோம் என்பது நமக்கே தெரியாமல் நடக்கும். உணவு மேஜையில் பேசி சிரிக்கும் ஒரு ஆள் அவருக்கு பிடிக்காது என்பதற்காக அமைதியான ஒரு ஆளாக மாறுவோம். இன்ஸ்டாவில் நீ போட்ட புகைப்படம் நன்றாக இல்லை, அதை டிலீட் செய்துவிடு என்பார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்துவார்கள். காதலிக்க ஆரம்பித்து 3 மாதத்தில் அவர் வீட்டிலிருந்து திருமண பேச்சை எடுக்க ஆரம்பித்தார்கள். நான் தான் இது சரியான நேரம் அல்ல என்று தள்ளி போட துவங்கினேன். நான் தயார்தான், ஆனால் அந்த நபர் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏனெனில் இது காதல் அல்ல, ஒருவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அவசரம். அப்படி ஒரு நபரிடம் பேச நாம் ஒத்திகை பார்த்து அவர் என்ன சொல்வார் என்று மனதில் நினைத்துதான் பேச வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய அபாயம். என் திரைப்படத்தில் பெரிய வெற்றியடைந்த டிராகன் பட ப்ரமோஷனில் கூட கலந்து கொள்ள விடாமல் செய்தார். அந்த சமயத்தில் எல்லாம் என்னிடம் யாராவது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் கூட அழும் நிலையில் இருந்தேன். என்னிடம் நெருக்கமான நண்பர்களின் கண்களை கூட பார்க்காமல் இருந்தேன். அந்த 1.5 வருடமும் பெரும் பயத்தோடே வாழ்ந்தேன். அவர் மெல்ல மெல்ல என் ஒவ்வொரு கிளைகளையும் வெட்ட துவங்கி என்னை தனிமைப்படுத்த துவங்கினார். நார்சிஸ்டிக் பற்றி இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், அந்நியன் படத்தில் வருவது போல ஒரு நாள் ரெமோவாக நடந்து கொள்வார். இப்படி ஒருவர் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டும் என்று தோன்றும். அடுத்த நாளே அந்நியனாக மாறுவார். இப்போது இதை நான் வெளிப்படையாக சொல்ல காரணம், எனக்காக நான் பேசாமல் வேறு யார் பேசுவார்? இதனால் என்னை பற்றி தவறாக பேசும் 100% ஆட்களில் 10% ஆட்களாவது புரிந்து கொள்வார்கள் அல்லவா? அந்த 10% எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார்.